சாதம் ஆயிடுச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசை ரெடி. அதுக்கப்புறம் கீரை குழம்பு மக்களே, இன்றைக்கி கீரை குழம்பு வச்சுட்டேன் அக்கா. கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தோசை தோசையும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இனிய காலை வணக்கம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் கலாட்டாவில் என்னென்ன சமையல், என்னென்ன கலாட்டா எல்லாத்தையும் பார்க்கலாம் மக்களே. ஓகேங்களா? இருங்க மக்களே, வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னென்ன சமையல், என்னென்ன கலாட்டா வாங்க பார்க்கலாம். நேற்று இந்த மாதிரி வீடியோ எடுத்திருந்தேன். இது நல்லா இருக்கா என்னன்னு கேட்டிருந்தேன். மக்கள் இன்னும் கமெண்டே போடலை. சரி மக்களே, இந்த வீடியோவுக்காவது கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இனிமேல் இப்படி தான் வீடியோ வரும். இது வேண்டாம், வேணும், எஸ்ஆர்னோ அப்படின்றத உங்கள் கையில் தான் விட்டுருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் மக்களே. ஓகேவா? இப்போ நம்ம கலாட்டாக்குள்ளே போகலாமா? அதாவது கிச்சன் கலாட்டா. வாங்க போகலாம். மொறு தோசை ரெடி. அடுத்ததாக வாழைக்காவை ஃப்ரை பண்ண போகிறேன் என் மகனுக்கு. அடுத்தது இது கத்திரிக்காய். என் பொண்ணுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், அதனால் அவளுக்கு கத்திரிக்காய் சேர்க்குறேன். வாழைக்காய் பையனுக்கு பிடிக்கும், அதனால் அவனுக்கு ஆளுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுத்துட்றது மக்களே. ரொம்ப சிம்பிளான சமையல் தான், இருந்தால் கூட அதுலேயும் பிடிச்சதை செஞ்சு கொடுத்துட்றது. கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வாழைக்காய். இப்போ என் பையனை அனுப்பணும், அதனால் ஃபஸ்ட்டு வாழைக்காயை ரெடி பண்ணிடுவோம். பாப்பா மதியம் தான் சாப்பிடுவாள், அதனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு வாழைக்காயை ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. லைட்டாக உப்பு, இது கார்ன்ஃப்ளவர் பொடி. அடுத்து வெள்ளைப்பூடை தட்டி போட்டு பரட்டி எடுத்து வச்சாச்சு. வடை சட்டிலே பரட்டிட்டேன். இதே நம்ம கழுவிட்டு அப்படியே பொரிச்சுக்கரலாம். எப்படி? வேலை ஈஸியாக முடியும். அப்படியே அந்த வடை சட்டியை வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படிதான் சிக்கனமாக செஞ்சுக்கிட்டு என்ன செய்வது அப்படின்ட்டு. என்ன காலியாச்சு மக்கள், டொமேட்டோ வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வாழைக்காயை போட்டுடலாம்.
அவ்வளோதான் மக்களை, அவ்வளோதான். கிச்சனை கையோட சுத்தம் பாருங்க. ஏன் பறந்து போயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமையல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா. வாங்க என்னென்ன சமையல்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சாதம், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து தோசைக்கு கீரை குழம்பு, சாம்பார் ரெண்டுமே சொல்லலாம். பருப்பு போட்டு கீரை குழம்பு, வறுவல் வந்து வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கூட்டு. இவ்வளோதான் மக்களே இன்னைக்கு. இவ்வளோதான் மக்களே இன்னைக்கு சமையல் முடிஞ்சிருச்சு. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு சமையல், சூப்பரான சமையல் பார்க்கலாம் மக்களே. எல்லாரும் வந்து ராஜாமலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. ஒரு லைக் போடுங்க மக்களே. லைக் போட மறந்துடுறீங்க, கமெண்ட் போடவும் மறந்துடுறீங்க. மறக்காமல் அனைவரும் கமெண்ட் லைக்கை போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய்.